அனைவருக்கும் வணக்கம். நான் தொகுப்பாளர் ருஷிலா. மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026 ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல்ங்க. அதாவது இது ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்துல நிறைய வேட்பாளர்கள் நம்மளுடைய வாசல் தேடி வந்து வாக்கு சேகரிப்பாங்க. நீங்க எந்த கட்சியோட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக பிடித்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அதெல்லாம் நாங்க கேட்க போறது இல்லை, அதை நாங்க இன்சிஸ்ட் பண்ண போறதும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எப்பவுமே ஓட்டு வாக்குரிமைங்கிறது உங்களோட தனிப்பட்ட சாய்ஸ் தான். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பல சித்தாந்தங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும். சோ உங்களுக்கு பிடித்த வேட்பாளர்கள் பத்தின குழப்பங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி 4 முனை போட்டி நடக்குது இல்லையா? சோ கடைசி வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடலாங்கிற ஆசோலேஷன்ல இருந்தீங்கனாலும் சரி, இல்ல சரியான தலைவர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் சரி, அத்தனை கேள்விகளுக்கான பதிலும் ஒரே மேடையில் கிடைக்க போகுது. அதுதான் மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026. கூடவே நமக்காக நம்மளோட வேட்பாளர்கள் எல்லாருமே சட்டசபையில போய் பேச போறாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்ல. உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஒரு வாழ்த்து செய்திய உங்களோட செல்ஃபி வீடியோ மூலமா, உங்களோட மெசேஜஸ் மூலமா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எந்த சமூக வலைதளங்கள்ல இருந்தாலும் அரோவனாவை டேக் பண்ணுங்க, கொலாபரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு கூட நீங்க அந்த செய்தியை அனுப்புங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது. தேர்தல் காலம், வாழ்த்தலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில நம்ம பார்க்க போறோம். ஆனா இது கூடவே நான் வாழ்த்தலாம் வாங்கன்னு சொல்றேன்ல, அதாவது உங்களுக்கு பிடித்த கட்சியினர், உங்களுக்கு பிடித்த வேட்பாளர், உங்களுக்கு பிடித்த கொள்கைகள் சார்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு நீங்க எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், இன்ஃபேக்ட் அந்த வாக்களிப்பு முடிகிற வரைக்குமே நீங்க அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம விஷ் பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன்ல நமக்காக எல்லா தெருக்களிலுமே வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினர்களையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அழகான இனிஷியேட்டிவாக அரோவனா எடுத்திருக்கக்கூடியதுதான் இந்த வாழ்த்தலாம் வாங்க. சோ டூ இட் ரைட் நவ். அண்ட் எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் கூட நீங்க அவங்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்தலாம் வாங்க இந்த வீடியோவை நீங்க டேக் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே இதற்கான சோஷியல் மீடியா ஐடிஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். முதல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா arona-ipass.com அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி சார்ந்த அத்தனை தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல arona.ipass அப்படிங்கிற ஐடியில இருக்கும், ஃபேஸ்புக்ல arona-ipass அப்படிங்கிற ஐடியில இருக்கும், யூடியூப்லயும் arona-ipass அப்படின்னு நீங்க தேடினாலே கிடைச்சிருவோம். அண்ட் ட்விட்டர்ல arona_ipass இதுல நீங்க டேக் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம், உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அண்ட் தேங்க்யூ. டூ விஷ் மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்மோகன். நான் அரோவனா இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சப்போர்ட் சிஸ்டம் என்ற ஒரு கம்பெனியிலிருந்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம், மாண்புமிகு வேட்பாளர் ஜனநாயக திருவிழா 2026 என்ற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ 2026 தேர்தல் இப்போ விரைவில் வர்றதுனால அந்த தேர்தலுக்கு நம்மளால ஒரு இயன்ற ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமா பேசலாம், ப்ரோக்ராம் மூலியமா மக்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி எல்லாமே இப்போ சமூக வலைதளத்திலேயோ டிவிலையோ எல்லா இடத்துலையுமே இது சம்பந்தமா எல்லாமே பேச்சு நடந்தாலும் கூட, கட்சிகள் பல விதமான கட்சிகள் பல இது இருந்தாலும் கூட, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலியமா பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் முக்கியமாக. ஏன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது ஒரு ஐடியாலஜியில் 4-5 கட்சி கூட இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்போ திராவிடம்னு எடுத்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்கு. திராவிடத்தை சொல்றோம், இந்துத்துவா இருக்காங்க, கம்யூனிசம் இருக்காங்க, இந்த மாதிரி பல விதமான ஐடியாலஜிஸ் இருக்கு. இப்போ மக்கள் நடுவில் போய் மக்கள் மத்தியில் போயிட்டு இது என்ன ப்ரோக்ராமுங்க, இது என்ன கட்சி அப்படிங்கிற கட்சி பேரை சொல்லுவாங்களே, அவங்களோட கொள்கையோ அவங்க அதை சார்ந்த இதை பற்றி பேசுறதுல நிறைய பேருக்கு அது சரியா தெரியறதில்லைன்ற மாதிரி ஒரு இது கிடைச்சது எங்களுக்கு. அதனால அதை பற்றி பேசுவோம். எந்த கட்சியை சாராம இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்னு சொன்னாலும் கூட ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது நாங்கள் என்ன பண்ணுறோம், 7 ஐடியாலஜி இதில் இந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். திராவிடம், இந்துத்துவா, கம்யூனிசம், ரைட்டிஸ்ட், இந்துத்துவா, நேஷனலிசம், தமிழ் நேஷனலிசம், இந்த மாதிரி 7 கொள்கையை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை வந்து சாதாரணமாக விவாதத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நினைச்சோம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் கூப்பிட்டு
இதை பத்தி பேச சொல்லலாம்னு ஒரு எண்ணத்துல என்ன பண்ணோம், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்காக. எப்படின்னா 7 ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். இப்போ திராவிடத்துக்கு டிஎம்கேல இருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், இந்துத்துவாவுக்கு பிஜேபியில இருந்து, அந்த கம்யூனிசம், அந்த மாதிரி எல்லா நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். பட் இந்த மாதிரி எல்லா ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட கட்சியில இருந்து நாங்கள் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராமோட தலைப்பு வந்து, அதாவது ஐடியாலஜி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஒரு ஐடியாலஜி சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசலான்றதுக்காக அந்த தலைப்பு வச்சிருக்கோம். ஐடியாலஜி கட்சி கான்ட்ரிபியூட் பண்ண கூட அந்த ஐடியாலஜி தான் நம்மள கவர்ன் பண்றதுன்றத ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு திராவிடம் போயிட்டு ஒரு இந்துத்துவா வருது, இல்லை கம்யூனிசம் நாளைக்கு வருதுன்னு சொன்னா அவங்களோட மக்களுக்கு சொல்ற அந்த பாலிசிஸே சேஞ்ச் ஆகுது. பேசிக்கலி இப்போ திராவிடத்துல இருந்து கொடுக்குற பாலிசிஸ் நாளைக்கு இந்துத்துவால இருந்து வந்து அதையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க. கவர்மெண்ட்டே அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் ரன் பண்றதுனால ஐடியாலஜிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு எல்லா கட்சியிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நாங்கள் ஆரம்பிச்சோம். ஸோ இதுல இருந்த போல கட்சியில எல்லா கட்சியை சார்ந்த 7 கட்சிகள், திராவிடம், கம்யூனிசம், இந்துத்துவா, நேஷனலிசம், தமிழ் நேஷனலிசம், சமத்துவம்னு சொல்ற ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி 7 ஐடியாலஜி டிஸ் பண்ணி 7 ஐடியாலஜிக்கும் 7 கட்சிகளை கூப்பிட்டு அவங்க டிபேட் பண்ண போறாங்க. ஜேம்ஸ் வசந்தன், டிவி ஆங்கர் ஜேம்ஸ் வசந்தன் இந்த ப்ரோக்ராமை மாடரேட் பண்ண போறாங்க. தோஷிலா வந்து ஆங்கர் பண்ண போறாங்க இந்த ப்ரோக்ராம்ல. இது வந்து ஒரு தனியார் ஹோட்டல்ல நாங்கள் இதை நடத்த போறோம், இந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம். இது வந்து ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டின்ற ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஐடியாலஜி கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டிக்கு அடுத்தது இம்பேக்ட் ஆன் கவர்னன்ஸ் அல்லது ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை பண்றோம். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். ஐடியாலஜினா என்ன, ஐடியாலஜியை பத்தி மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ, இது மூலியமா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் வந்துடுச்சு, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத விஷயத்த சொல்லலாம், மெசேஜ் சொல்லலான்றதுக்காக இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்துறோம். 2வது டாபிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு. கவர்னன்ஸ்ன்றது கான்ஸ்டியூஷன்ல 4 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்றோம் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. ஸோ இந்த 4 பில்லர்ஸ்ல இருந்தும் யூனிக்கா இருக்கிற இந்த 4 பில்லர்ஸ்ல இருந்து 4 ஸ்பெஷல் இன்வைட்டீஸை கூப்பிட்டுருக்கோம். ஜுடிஷியரி ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து, அப்புறம் ஃபார்மர் எம்எல்ஏ எம்பிஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ்ல இருந்து, மீடியால இருந்து சில மீடியா பேரும் கூப்பிட்டுருக்கோம். அந்த நேம்ஸ் யாரும் இப்போ சொல்லலை, ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் வரும்போது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணலாம், ப்ரோமோன்னு அனௌன்ஸ் பண்ணலான்னு நான் எதுவும் சொல்லலை. பட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ரோல் ஆஃப் ஐடியாலஜி இன் கவர்னன்ஸ்ன்ற விஷயத்தை இவங்க 4 பேரும் ஒரு கான்க்ளேவ் மாதிரி பேச போறாங்க. ஸோ இதுதான் மொத்தமான ப்ரோக்ராமோட சாராம்சம். இது வந்து ஒரு நாள் மத்தியானத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்க போகுது தனியார் ஹோட்டல்ல. இதுக்கு நாங்க நினைச்சோம் ஒரு 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 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பத்தி பேசுறது ரொம்ப உபயோகமா இருக்கும் மக்களுக்கு. அது இல்லாம இதை வந்து நாங்கள் முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்காக டார்கெட் பண்ணி தான் நாங்கள் பண்றோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஃபியூச்சர் லீடர்ஸ்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல யங்ஸ்டர்ஸ்க்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கும் பேசுவோம். நாங்கள் என்ன பண்ணோம், சமூக வலைதளத்துல முதல்ல லீடர்ஸ் எல்லாம் இந்த நான் சொன்ன எல்லா லீடர்ஸுக்குமே அவங்கவுங்கள பைட்ஸ் எடுத்து அந்த ஐடியாலஜினா என்னன்றது அவங்க வாயாலே சொல்ல வச்சு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் சமூக வலைதளத்தில். அது இல்லாமல் காலேஜஸ்க்கு போயிட்டு ஐடியாலஜினா என்ன, ஐடியாலஜியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்ற பேரில் காலேஜஸில் போய் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து நீங்கள் இது சமூக வலைதளத்தில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக இப்போது இந்த இதில் ஒரு எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் நம்மளுக்காக சட்டசபையில் போய் குரல் எழுப்ப போறாரு, அவருக்குள்ள ஒரு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வாழ்த்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை இப்போ ஸ்டார்ட் பண்றோம். இந்த வாரத்தில் எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க எந்த வேட்பாளர், எந்த கட்சி, எந்த எதுவுமே எந்த விதமான ஒரு வேறுபாடு இல்லாமல் யாருக்கு எது பிடிக்குதோ அவங்கள ஒரு வாழ்த்து சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி அவங்களோட விக்டரிக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்த்து சொல்லலாமேன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சம்மந்தமாக தான் உங்களை எல்லாரும் அழைச்சிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி சொல்லலாம், இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த டேட்டு மட்டும்
வெகு விரைவில் நாங்கள் சொல்கிறோம், டேட் பண்ணுறோம். இதுதான் அது. இல்லை, இந்த ஐடியாவை 2 வருஷமாவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எலெக்ஷனுக்காக தான் அதை பண்ணுறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஐடியாலஜின்ற ஒரு விஷயத்த பேசலாம். ஏன்னா எல்லாருமே கட்சி சார்ந்து தான் பார்க்குறாங்க. ஐடியாலஜின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் முக்காசு பேர் தெரியலன்றதை விட அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ, ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இல்லை, நாங்கள் சமூக முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கோம். ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட் தான் வந்து. அதை வந்து ஒரு சேனல், டிவி சேனலில் இதை வந்து நாங்கள் ப்ரோக்ராமை போட்டு அதை மெசேஜ் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை போட போகிறோம் சேனல். இல்லை, இது க்ளோஸ் டோர் தாங்க. இது ஈவெண்ட் க்ளோஸ் டோர் தான். ஏன்னா இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து யூரோப்லலாம் பொலிட்டிக்கல் ஃபெஸ்டிவல் மாதிரியே நடத்துகிறாங்க. பெரிய க்ரௌடு வச்சு நடத்துகிறாங்க. அதிலிருந்து தான் நாங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த கான்செப்டே எடுத்தோம். நாங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணோம்னு நினச்சோம். பட் அதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இல்லை. மேபி அடுத்த வருஷம் இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணிடுவோம். அடுத்த எலெக்ஷனுக்கு பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றதுனால பப்ளிக் இன்வால்மெண்ட் இல்லை. ஒரு க்ளோஸ் டோரை பண்ணி அதை வந்து மாஸ் மீடியாவுக்கு எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். சார், ஆல்ரெடி தனியார் டிவி சேனல்ஸ் வந்து இது மாதிரி தான் பண்ணி. ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? இப்போ எல்லா சேனல்ல பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்ன்றது அவங்க பேசுறது என்னன்னா கரண்ட் இஷ்யூஸ். இண்டிவிஜுவல் 2 பேரும் ஃபைட் பண்ற மாதிரி அவங்க ஒருத்தர் மஸ்லிங் இது மாதிரிலாம் நடக்குது. இது நாங்கள் அது இல்லை. நாங்கள் எஜுகேட் பண்ற மாதிரி தான் இந்த விஷயத்த பேசுகிறோம். ஏன்னா பேசிக்கலி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிற கட்சிக்கு தான் லாங் டேர்ம் இருக்கணுன்ற மாதிரி ஒரு நாங்கள் இது பண்ணி பார்த்தோம். அதுல இந்த மாதிரி விஷயத்த யாரும் பேசுன மாதிரி தெரியல. இன்னும் டிவியில கூட சேனல்ஸ் கூட ஐடியாலஜி ஓரியன்டா இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவா ஐடியாலஜிக்குன்னு ஒரு விஷயம் பேசுறது இல்லை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவங்களும் விரும்பி நாங்கள் வரோம்னு சொல்லி வந்தது எனக்கு ஒரு பெரிய. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது, பிஜேபியில் இருக்கிறதுன்றது ஒரு அரிய விஷயம். அவங்க நல்ல விஷயத்தை பற்றி தான் பேச போறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்ற விஷயத்தும் பேச போறாங்க. மற்றபடி இதுல இருக்கிற நெகட்டிவிட்டி எதுவும் நாங்கள் பேச போறோம். என்ன பண்ணோம், இந்த ஐடியாலஜினா என்ன பண்ணோம், எதுக்காக இந்த ஐடியாலஜி இருக்கு, ஐடியாலஜி தேவையா, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இது பண்ணி பண்ண போறோம். தேங்க்யூ.